ஆன்மீக சோம்பேறிகள். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தின் மத்தியில் சில நபர்கள் தனித்துவமாக தெரிகின்றார்கள். அவளை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சுற்றி தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்களேன், எப்படி இருக்க அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னத்தை இருந்து. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் என்னத்தை சாப்பிட்டு. கோயிலுக்கு போகலையா, என்னத்தை கோயிலுக்கு போய். ஜெபமாலை ஜெபிக்கலையா, என்னத்தை ஜெபமாலை ஜெபிச்சு. இப்படியாக எல்லா காரியங்களையும் ஒரு அலட்சியமாக சோம்பேறிகளாக இருக்கின்றவர்கள் நம்முடைய சமூகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த மத்தியில்தான் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சோம்பேறித்தனமாக இருப்பது மிகப்பெரிய பாவமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாக சோம்பேறி என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஓமையின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சி பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஓமையின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதனால்தான் இந்த மினா நாணயத்தை வைத்து இந்த ஓமையை கடவுள் ஆரம்பிக்கின்றார். கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆற்றலை கொடுத்திருக்கின்றார், அறிவை கொடுத்திருக்கின்றார், திறமையை கொடுத்திருக்கின்றார். எனவே கடவுள் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்றார், அறிவை கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் இப்படிப்பட்ட அறிவையும் இப்படிப்பட்ட ஞானத்தையும் உடல் வலிமையும் ஆற்றலையும் கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே சோம்பேறிகளாக திரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது. அவர்களை படுகொலை செய்யுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு இறை வார்த்தை இன்று நமக்கு அழுத்தமாக எடுத்துரைக்கின்றது. மிகப்பெரிய எச்சரிக்கையை இறைவன் நமக்கு இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சோம்பேறிகளாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோமா? அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்தில் நாம் சோம்பேறிகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற வளர்கின்ற நம்முடைய தலைமுறைகள் ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடியற் காலையில் எழுந்து திருப்பலிக்கு போகணுமா? வாரத்தில் ஒரே நாள் தான் எங்களுக்கு விடுமுறை இருக்கிறது, அந்த நாளும் நாங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுமா என்று சொல்லி உறங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமுறைகளை சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே விட்டு விடுகின்றார்கள். ஒரு நாள் தானே, தூங்கிட்டு போகுது என்று சொல்லி ஆன்மீகத்தில் அவர்கள் சோம்பேறிகளாக வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொரு நாளும் விழிப்பாக இருந்து ஒவ்வொரு தருணமும் விழிப்பாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை பராமரிக்கின்றார். அவருடைய அரவணைப்பாலும் ஆசிராலும் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார். இறைவன் ஒருபோதும் சோம்பேறித்தனமாக இல்லை. விடியற் காலையில் எழுந்து ஆண்டவர் தந்தையாம் கடவுளோடு ஜெபிப்பதற்காக தனிமையாக செல்கின்றார். பகல் வேளைகளில் அவர் நற்செய்தி பணியாற்றுகிறார். மாலை வேளைகளில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர் நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக பயணம் செய்கின்றார். இரவில் போதுமான அளவு அவர் உறக்கத்தை கொண்டு தன்னுடைய உடலை மேம்படுத்தி அடுத்த நாளுக்காக தயாரிப்பாக உறங்கச் செல்கின்றார். இவ்வாறாக ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் மிகவும் சுறுசுறுப்பாக இறையாட்சி பணியை நாம் இவ்வாறாக தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்மில் பலரும் ஆன்மீகத்தில் மிக மிக சோம்பேறித்தனமாகவே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழி புத்தகம் பிரிவு 12 இறைவார்த்தை 24 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும், சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர். யாரெல்லாம் ஊக்கமூட்டி மிக உற்சாகமாக செயல்படுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் நல்ல வேலை கிடைக்கின்றது,
அவர்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல சம்பளத்தில் அவர்களுக்கு நிரந்தரமான வேலை இருக்கின்றது. ஆனால் சோம்பேறிகளோ அடிமைத்தனத்தான வேலையை செய்கின்றார்கள். எனவே யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கின்றார்களோ உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் அடிமைகளாக இருக்க போகின்றீர்கள். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய மக்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்த மகனாக மகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை இறை வார்த்தை நமக்கு அழுத்தமாக சொல்கின்றது. மேலுமாக அதே நீதிமொழி புத்தகம் பிரிவு 26 இறைவார்த்தை 13 நாம் வாசிக்கும் பொழுது, வீதியில் சிங்கம் இருக்கிறது, வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் மிகப்பெரிய சோம்பேறி. அங்க போனா எனக்கு ஆபத்து வந்துடும், இங்க போனா எனக்கு ஆபத்து வந்துடும். இந்த சைக்கிள் ஓட்டினா நான் கீழே விழுந்து அடிபட்டுருவேன், இந்த வண்டியை எடுத்து ஓட்டுனா எனக்கு பயமா இருக்கிறது, கீழே விழுந்துருச்சுன்னா வண்டிக்கும் சேதாரம், எனக்கும் அடிபடும், எனவே நான் எதையுமே கத்துக்க மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வீட்டிற்குள்ளாக பயந்து பயந்து கிடக்கின்ற இந்த சோம்பேறித்தனம். ஆலயத்திற்குள் செல்லணுமா, பயமாக இருக்கிறது. அங்க இருக்கின்ற அருள்பணியாளர், அங்க இருக்கின்ற பங்கு தந்தை என்னை திட்டி விடுவாரோ அதட்டி விடுவாரோ என்று ஒரு பயம். ஒரு வாசகம் வாசிப்பதற்காக பாடல் குழுவில் சேர்ந்து பாடல் பாடுவதற்கு நாம் செல்லும் பொழுது பயம் ஏற்படுகிறது. ஐயோ தப்பா செஞ்சிருவனோ, என்னை திட்டிடுவாங்களோ, என்னை தப்பா பேசிடுவாங்களோ என்று பல்வேறு நேரத்தில் இந்த பயத்திற்குள்ளாக நாம் மூழ்கி விடுகின்றோம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பயத்தை கடந்து அச்சத்தை கடந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே பயந்து பயந்து சோம்பேறிகளாக நாம் இல்லாமல் பயத்தை கடந்து இறைவன் தருகின்ற ஆசீர்வாதத்திற்குள்ளாக நுழைவதற்காக நீதிமொழி புத்தகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மேலுமாக அதே நீதிமொழி புத்தகம் அதே பிரிவு 26 இறை வார்த்தை 16 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். விவேகமான விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தாம் மிகுந்த ஞானமுள்ளவர் என்று நினைக்கின்றவர் சோம்பேறி. ஒரு நல்ல படித்தவர், நல்ல ஒரு அறிவானவர் நமக்கு முன்பாக ஒரு கருத்தை முன்னிறுத்தும் பொழுது அது எல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் தேவையில்லாதது, அதெல்லாம் கஷ்டம், எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு என்று சொல்லி அந்த கருத்தை அறிவாளிகள் சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை எல்லாம் அகற்றிவிட்டு எதிர்மறையான சிந்தனைகளை புகுத்துவதுதான் இந்த சோம்பேறிகளுக்கு அழகாக இருக்கின்றது. எதுக்கு இந்த ஃபாதர் தேவையில்லாம தியானத்தை வச்சிருக்காரு, எதற்கு இந்த பங்கு தந்தை இரவு முழுவதும் ஆராதனை, ஜெப வழிபாடு, நற்கருணை வழிபாடு என்று வைக்கிறார், எதற்கு இடைவிடாமல் தொடர்ந்து நாம் ஜெபமாலை செய்ய வேண்டும் என்று நாம் பங்கு தந்தை பங்கு பேரவை முடிவெடுத்து ஆன்மீக காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அதில் சோம்பேறித்தனமாக நாம் விலகி விடுகிறோம். இதெல்லாம் என்ன பயன்? ஜெபமாலை சொன்னா எனக்கு நல்லது நடந்துருமா, திருப்பலியில் நான் பங்கெடுத்து ஒப்பு கொடுத்தா எனக்கு நல்லா நடந்துருமா, நற்கருணை ஆசீர்வாதத்தில் நான் பக்தியோடு இருந்தால் எனக்கு நல்லா நடந்துருமா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு நாம் ஆன்மீகத்திலிருந்து மிகவும் சோம்பேறிகளாகவே இருக்கின்றோம். சும்மா சோம்பேறியா வீட்டிலே இருந்தா என்ன நடக்கும் என்பதை பவுலடியார் நமக்கு அழகாக சொல்கின்றார். திமோத்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் பிரிவு 5 இறைவார்த்தை 13 இவ்வாறாக சொல்கின்றார். வீடு வீடாய் சுற்றி திரிந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்பவர்கள் சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமன்றி தகாதவற்றை பேசி வம்பிழுக்கின்றார்கள். சோம்பேறியா இருந்தா அடுத்தவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றா, இவ என்ன பண்றா, எய்த்த வீட்டுக்கார் என்ன பண்றா, பக்கத்து வீட்டுக்கார் என்ன பண்றா, இப்படியாக அருகில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி நோக்கி நோக்கியே நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கின்றோம். அவர்களை பற்றி எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய ஆன்மீகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்மையே நாம் பின்வாங்கி கொள்கின்றோம். ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அடுத்தவன் பார்த்து முட்டிக்கால் போட்டு வேணா நடிக்கிறான் அப்படின்னு சொல்வோம். உருக்கமாக கண்ணீர் விட்டு சிந்தும் பொழுது இவ நடிக்கிறா என்று சொல்லி அவர்களை ஏளனமாக பேசுகின்றோம். இல்லாது பொல்லாது எல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம்.
இவ்வாறாக ஆன்மீகத்தில் நாம் ஒவ்வொருவரும் சோம்பேறிகளாக இருக்கும் பொழுது பாவத்தின் மீது பாவத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை புனித பவுலடியார் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மேலுமாக தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் கடிதம் பிரிவு 5 இறைவார்த்தை 14 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனம் தளர்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றவர்களுக்கு உதவுங்கள், எல்லோரோடும் பொறுமையாயிருங்கள். எனவே இன்று பவுலடியார் இந்த இறைவார்த்தையின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சோம்பேறிகளாக இருப்பவர்களுக்கு நாம் ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த ஆன்மீக காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு வலிமையை தருவார், ஆற்றலை தருவார், ஞானத்தை தருவார் என்று சொல்லி சாட்சிய வாழ்வை நீங்கள் வாழ்ந்து காட்டும் பொழுது நிச்சயமாக சோம்பேறிகளாக இருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்தில் சோம்பேறிகளாக இருப்பவர்கள் மனம் மாறி இறைவனை நோக்கி நல்ல பணியாளர்களாக வாழக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறுகின்றார்கள். எனவே சிறப்பாக இன்றைய நாளில் இந்த சோம்பேறிகளுக்காக, ஆன்மீகத்தில் சோம்பேறிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நினைத்து பார்ப்போம். அவர்கள் இறையாட்சியினுடைய நல்ல பணியாளர்களாக மாறக்கூடிய ஆற்றலை இறைவன் தாமே அவர்களுக்கு நிறைவாக தர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசி பெறுவோம். வாருங்கள்.